வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா குரூப் 1 அண்ட் 2 இந்த ரெண்டு பாடத்திட்டத்திலே புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பாடத்திட்டம் தமிழக வளர்ச்சி நிர்வாகம், தமிழக வரலாறு பண்பாடு மற்றும் கலாச்சாரம், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதோட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மூணையும் எப்படி கிளாஸஸ் கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ முதல்ல ஏன் இந்த கோர்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 50 ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ அதில் எல்லாரும் ரோல் பிளே பண்ணி ஈஸியாக என்ன கட் ஆஃப் மார்க்குள்ளே வந்துடலாம். நீங்கள் இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே குரூப் 2 தேர்வுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஷின் பேப்பரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம் அதுலேருந்து 30லேருந்து 35 கேள்வி வரைக்கும், அதுக்கப்புறம் தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அதுலேருந்து 40லேருந்து 45 கேள்வி வரைக்கும், இந்த ரெண்டு பகுதியிலிருந்து 70 கேள்வி வரப்போகுது. அதுக்கப்புறம் இது ஒரு புதிய பாடத்திட்டம். இதுக்கு முன்னாடி எந்த தேர்வுல என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடத்திட்டம் இல்லை. நீங்க குரூப் 1 மெயின்ஸ்ல எடுத்துக்கிட்டா கூட என்ன அப்படின்னா இதே பாடத்திட்டம் கிடையாது. ஒரு 50% அந்த அதுவும் குறிப்பா தமிழ் கல்ச்சர்ல 50% முன்னாடி மெயின்ஸ்ல இருக்கு. ஆனா திருக்குறள், சோசியோ ரிலிஜியஸ் மூமெண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இதற்கான சோர்சஸும் என்னன்னா வித்தியாசமானது. ஸோ அதனால 70 மார்க் இருக்கிறதுனால இதை முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை நமக்கு ஒரு அதிகமான நாட்கள் இருக்கு அப்படின்னா அது வேற. நமக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியட்ல இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஸ்கூல் புக் மட்டும் நம்ம படிச்சா போதும், இந்த ஏரியா நல்லாவே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறீங்க. ஓகே, அது என்ன சொல்றது அப்படின்னா கண்டிப்பா கவர் பண்ணலாம். ஆனா எல்லா கேள்விக்கும் நம்ம அதிகமான கட் ஆஃப் மார்க்ல வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கேள்விகளுக்கு மேல இந்த பகுதியில இருந்து ஸ்கோர் பண்ணா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இதுதான் முதல் முறை. இதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டுமே என்ன அப்படின்னா எல்லாருமே படிச்ச ஒரு பாடம் தான். ஆனா இந்த ரெண்டு பாடம் பகுதி மட்டும்தான் என்ன அப்படின்னா புதுசா எல்லாருக்கும் ஃப்ரெஷ். லைக் ஒருத்தர் 10 வருஷம் படிச்சிருக்காரு, பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் தான் படிக்க வராரு, அவருக்கும் இது புதுசுதான். 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் என்ன அப்படின்னா அவருக்கும் இது புதுசுதான். ஸோ இதை தான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வித்தாள்களை பார்க்கும்போது ரொம்ப எளிமையா இருந்திருக்கும். ஆனா இந்த குரூப் 2 மாதிரி வினாத்தாளை நீங்க பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். நான் 2 கேள்வி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திட்டம் இருக்கு. லைக் ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினா, குலக்கல்வி திட்டமோ இல்ல மதிய உணவு திட்டமோ சத்துணவு திட்டமோ யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லைன்னா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கும். இது எடுத்துக்கலாம். ஆனா இந்த முறை கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில தமிழ்நாடு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு கீழ்கண்ட திட்டங்களில் எது எடுத்துக்காட்டு அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்போ இதை வெறுமனே இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வெறும் ஒன் வேர்டாவோ ஒரு ஃபேக்சுவலாவோ படிச்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவா ஒரு முழுமையான புரிதலோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ உங்க ப்ரிப்பரேஷனே என்ன நீங்க கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த ஒரு கேள்வி மட்டும் கிடையாது. நீங்க இலக்கியத்தை எடுத்துக்கோங்க. இதுல இலக்கிய வரலாறு கூட இருக்கு. இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது அதுவே என்ன ஒரு பெரிய இலக்கிய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சங்க இலக்கியத்துல இருந்து தற்கால நவீன இலக்கியங்கள், சிறுகதை, ஹைக்கூ இதெல்லாம் கூட வரும். இதுல உள்ளவங்க யார் என்ன புத்தகம் எழுதியிருக்கா இது வரைக்கும் வரும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஏரியா. அதுக்கப்புறம் நீங்க தமிழக வரலாறு பண்பாடு பாடத்திட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 தான் பிரிக்கலாம். ஒன்னு நம்ம லிட்ரேச்சர் தொடர்பானது. லிட்ரேச்சர்ல 2. ஒன்னு வெறும் தமிழ் இலக்கிய வரலாறு, இன்னொன்னு திருக்குறள்ல இருந்து மட்டும் சில அதிகமான கேள்வி, திருக்குறள்ல இருந்து மட்டும் 11 கேள்வி. இதை ஒரு பிரிவா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய வரலாறு, அடிஷனலா என்ன அப்படின்னா ஆர்ச்சியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஸோ இது என்ன ஒரு செப்பரேட் இது. தென் இதுக்கப்புறம் நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஆனா என்ன அது ரொம்ப இதா இருக்கும். இப்ப நீங்க கூட எடுத்துக்கலாம், 10ஆம் பாடத்திட்டத்துல இருக்கு. அந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை படிச்சா சில கேள்விகளை எதிர்கொள்ள முடியும். பட் எல்லா கேள்விகளையும் நல்ல சிறப்பாக எதிர்கொள்ள முடியுமான்னா இது. ஸோ டிகிரி லெவல்ல என்ன இந்த சிலபஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷார்ட் டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது. இப்போ வைகுண்டர் கேள்வி எடுத்துக்கோங்க. முன்னாடி என்னன்னா அவர் எந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறத பத்தி கேட்பாங்க. இந்த ட்ரிப் என்ன அப்படின்னா அவர் நிழல்தாங்கள், அவர் சாதி சமயமற்ற வேற்றுமை அமைக்க எதிர்பார்ட்டாரு. ஒரு 4-5 விஷயத்தை கொடுத்துட்டு நீங்க முழுமையா அதை புரிஞ்சிருக்கீங்களா, அப்படிதான் விடையளிக்கக்கூடிய வகையில அந்த கேள்விகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த சோர்சஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ இந்த ஷெடியூல் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஃபாலோ ஆகும். இதுல உங்களுக்கான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவா வாட் எவர் இட் இஸ். ஸோ லைக்
இப்போ நீங்க ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு இதுவா கொடுப்போம். சரியா? இந்த கிளாஸ் முடிய வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கொரியர்ல வந்து இதுக்கான இது டிஸ்பேச் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 பாடப்பகுதிகள் மட்டும் அல்லாம என்ன கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 பகுதிகளை வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 மதிப்பெண். இந்த 90 மதிப்பெண்ணுக்கான கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது இது நம்ம 2 இதுல வழங்குறோம். என்ன அப்படின்னா வந்து ஒன்னு வந்து ஆன்லைன்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஆஃப்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணோம். ஆஃப்லைன் அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம இது பண்ணிக்கிறது. ஸோ இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் படி அன்னன்னைக்கு ஈவினிங் நடக்கும். நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு முன்னாடியே என்ன நம்ம வந்து இன்டிமேஷன் கொடுப்போம் எப்பப்போ கிளாஸ் அப்படிங்கிறத. இதை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த என்டையர் சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுக்கான சோர்சஸும் கொடுத்துருவோம். சோர்சஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு தமிழ் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம் அப்படின்னா ஆங்கிலத்தில் கொடுப்பேன். திருக்குறளுக்கு மட்டும் என்ன அப்படின்னா வந்து ஆங்கிலத்தில் கொடுக்க இயலாது. திருக்குறளை தவிர்த்து மீதமுள்ள எல்லா பகுதிகளுக்கும் நீங்க தமிழ்ல அப்படின்னா தமிழ்ல கொடுப்பேன், ஆங்கிலம் அப்படின்னா ஆங்கிலத்துல கொடுப்பேன். பட் திருக்குறளுக்கு மட்டும் என்னன்னா இங்கிலீஷ்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் அது என்ன தமிழ்ல தான் வந்து இப்போது கொடுக்க முடியும். ஏன்னா குறுகிய காலகட்டம் இருக்கிறதுனால இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சோர்ஸ் ரெஃபர் பண்ணி இட் இஸ் வெரி ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ அதை இது பண்றோம். தென் டெவலப்மெண்டல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். என்னன்னா அது வரக்கூடிய விஷயம் எல்லாம் திட்டங்கள் அடிப்படையாக வச்சு வருது, அரசினுடைய கொள்கை முடிவுகளை அடிப்படையாக வச்சு வருது. அப்போ அதுக்கு 2 விஷயம் சோர்ஸ். இப்போ பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த சிலபஸோட தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம கம்பேர் பண்ணி தான் என்ன நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் வந்து பாருங்க, இதில் ஆன்லைன் ஆஃப்லைன் என்ன ரெண்டுமே இருக்கு. இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த டாப்பிக்கை வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுபடி தான் என்னன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இன்ட்ரெஸ்டட் என்ன அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து ரெகுலரா நீங்க இன்ஸ்டியூட்ல வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன். அதுல நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிடெட் அட்மிஷன் தான். சரியா? ஏன்னா கொரியர் அனுப்பணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ லிமிடெட் அட்மிஷன் தான். சரியா? ஓகே, தேங்க்யூ.